Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டோடா பர்ஃபி. இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபிங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கோதுமையை வந்துட்டு ஊற வச்சு முளை கட்டி அதை வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோதுமையை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு அதை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கட்டுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஓவர் நைட் அதை ஊற வச்சுட்டு ஒரு துணியில், நல்லா காட்டன் துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 டேஸ் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ ஒரு 2 டேஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும். இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போது இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை. கொஞ்சம் லைட்டான ஈரப்பதம் அதுலேயே இருக்கிறதுனால அதுவே போதும். தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நான் தண்ணி எதுவுமே சேர்த்தலை, அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நீங்களும் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தேவைப்படாது உங்களுக்கு. இப்போது இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஒரு கடாயில் போட்டுக்கிட்டேன். இப்போது இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர், சுத்தமாக புளிச்சிருக்கவே கூடாதுங்க. அந்த மாதிரியான தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிர் நம்ம எதுக்குள்ள சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துறோம் இல்லைங்களா, இந்த பாலோடு சேர்ந்து இந்த தயிரும் நம்ம கலந்து விட்டுட்டே வரும்போது இந்த பால் திரிஞ்சு வரும். அந்த பால் திரிஞ்சு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த தயிரை சேர்த்துக்கிறோம். இப்போ இதே மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் இது இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், பால் திரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பால் திரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை ஒரு கேரமல் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டு காய்ச்சிக்க போகிறோம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் ஒரு 2 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் விட்டுட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நமக்கு சேர்ந்து வந்துருச்சு. பால் மொத்தமும் காஞ்சி சேர்ந்து வந்துருச்சு. நமக்கு இந்த கேரமலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ட்ராப்ஸ், 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையும் தாண்டி இப்படி உருட்டுனா இந்த மாதிரி உருட்டு பதத்துக்கு வரணும். இப்போ இதில் வந்துட்டு 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ப்ரௌன் சுகர். இப்போ பாருங்கள், இதில் வந்து முந்திரி வந்து பொடுசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காயை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. 1 கப் தேங்காய் துருகி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எப்படி சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் கொக்கோ பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அதில் நல்லா ப்ரௌனாக கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 2 ஸ்பூன் பாலில் ஒரு 1/4 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு தேவையில்லை, இதே கலர் போதும்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கேரமலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபி நம்மளுக்கு கட் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அந்த கேரமல் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ஃபி கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு லேயராக ஒரு ஷைனிங்காக இருக்கும் பர்ஃபி பார்த்தீங்கன்னாலே, அதுக்காக தான் இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய்யை தடவிட்டு நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். பிளேட்டு மொத்தமும்
நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துருங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு கத்தி வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு டோடா பர்ஃபி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி, அதோட ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.